T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். புத பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த வருஷம் 2026ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 10-12-2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை மேனம் ராசி, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி சென்று மீண்டும் வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் ரேவதி நட்சத்திரத்தை நோக்கி வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 14 வரை ஆயில்யம் நட்சத்திரத்திலே குருபகவான் உச்சமாக சஞ்சாரம் செய்து 9ஆம் பார்வையால் சனி பகவானை பரிசுகிறார். ஆயில்யம் ஆதிசேஷன் நட்சத்திரம். பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் தேல், பூரா, நண்டோகுழி, பாம்பு இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். விஷ ஜந்துக்கள் தீண்டவும் செய்யும். அதனால் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் ஐப்பசி மாதம் 14 வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதனுடைய நட்சத்திரங்கள் 3: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் 3ஆவது நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதமும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா தனுசு மண்டலத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள். புதனுடைய அறிவு, ஆற்றல், கணக்கு, கமிஷன், நடிப்பு, கலை, மேனேஜ்மெண்ட், விளையாட்டு, பரிசு, பதக்கம், ஜோதிடம், மந்திரம், வைத்தியம், நகைச்சுவை ததும்பும் நியாயமான பேச்சுக்கள், ஆழ்ந்த அறிவு நிறைந்தவர்கள் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள். இளமையான அழகான தோற்றம் உடையவர்கள். தனக்கு துன்பம், வேதனை, துக்கம் வரும்போது நண்பர்களோடு பார்த்தீங்கன்னா கைகோர்த்து ஆலோசனை பெறக்கூடியவர்கள். தனக்கு சந்தோஷம், நிம்மதி, தனக்கு பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர மாட்டாங்க. தனக்கு துக்கம், வேதனை, துயரம் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நண்பர்கள் கூட்டாளிகளோடு இவங்க சேருவாங்க. அவங்களோட ஐடியா அறிவுரை பெறுவாங்க. புதன் இரட்டை தன்மை உடைய ஒரு கிரகம். புதன் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மலை மேல் கோவில் அமையும். மலை மேல் போய் ஒரு கோவில் கட்டி இவங்க கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு புதன் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. மேனம் ராசி, ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். மேனம் ராசியிலே 3ஆவது நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 12ஆவது வீட்டில் 27ஆவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை சனி வக்கரகதியில் செல்வார். அப்போ உங்களுக்கு ராசிக்கு ஜென்ம சனி, உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு ஜென்ம சனி மிக கடுமையாக இருக்கும். ஜென்ம ராசியில் சனி வரும்போது தான் ஒரு மன அழுத்தம், மனக்குழப்பம், மன நிம்மதி இல்லாமல் எதை தொட்டாலும், எதை தொடங்கினாலும், எந்த காரியத்தை கையை வச்சு தொடங்கினாலும் அதில் பிரச்சனை, நிம்மதி இல்லை. அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து போச்சுன்னா கடன் வந்துடும், அப்படி இல்லைன்னா நோய் வந்துடும். எதுலேயுமே விளங்காத ஒரு அமைப்பு தான் ஜென்ம சனி காலகட்டம். ரேவதி நட்சத்திரத்திலே சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது தெய்வ அருள் கிடைக்கிறது. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. உங்களுக்கு 5ஆவது வீட்டிலே அனுஜென்ம நட்சத்திரத்திலே குரு உங்கள் ராசி அதிபதி உச்சமாக செல்கிறார். அப்போ உங்களுக்கு தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. உறவுகள் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டலாம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே அனுஜென்ம நட்சத்திரத்திலே குரு உச்சமாக நின்று 9ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை பரிசுகிறார். சனியுடைய வக்கர காலம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதாவது பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப நபர்களுக்கோ உடல்நிலை சரியில்லாமல்
கை கால் முட்டி மூட்டு எலும்புலாம் வலிக்குது, இடுப்பு கீழே பிரச்சனையாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கார்த்திகை மாதம் 24 வரை மன நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். உங்களுக்கு 5வது வீட்டிலே குரு உச்சமாக நின்று உங்கள் ராசியை பார்த்து செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரன் செட் ஆகும், திருமணம் செய்து கொள்ளலாம். ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். தம்பதியர்களுடைய ஒற்றுமை நன்றாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலே சனி வக்கரகதியில் செல்லும்போது உடல் அளவிலும் மனதளவிலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பாதிப்புகள் இல்லை. சனி அப்படின்னாலே மந்தம், பொறுமை, நிதானம், மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை குணத்தை, ஈகோவை வந்து ஏற்படுத்திடும். சந்தேக குணங்களை இந்த சனி வந்து ஏற்படுத்தக்கூடியவர். இப்போ நண்பர்களை பார்த்தாலும் குடும்ப நபர்களை பார்த்தாலும் ஒரு பொறாமை வரும், அவங்க வந்து எடுத்தெறிந்து பேசுகிற மாதிரி, கத்தி கோவமாக அவங்க வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி, அவங்க வந்து வேதனைப்படுற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கும். அந்த சனி வந்து வக்கரகதியில் செல்லும்போது அந்த மந்தம், தடை, தாமதம், பொறாமை எண்ணம், கெட்ட எண்ணம் இப்போ வந்து உங்களுக்கு சந்தேக குணங்கள் எல்லாமே மாறி போயிடும். மீனம் ராசி ரேவதி நேத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர காலமாக இருக்கும்போது வெளியூர் சார்ந்து வெளியிடம் சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், வெளியில் போய் வேலை பார்க்கலாம், எப்படியாவது பணம் சம்பாதித்து கடனை அடைச்சிடலாம், எப்படியாவது குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளியூர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு செல்வீர்கள். ஏன்னா சனியுடைய வக்கர காலம் 12வது வீட்டையும் இயக்கும். இப்போ இதுவரை கோயிலுக்கு போகல பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு நேரம் இல்லை அப்படின்னா கார்த்திகை மாதம் 24க்குள் நீங்கள் வந்து அடிக்கடி கோவிலுக்கு சென்று வருவீங்க. ஆன்மீக பயணம், புனித பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் தான் புத்திர பேறு ஏற்படும். சனி வக்கரகதியில் பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே செல்லும்போது உங்களுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ வயிறு சார்ந்த பிரச்சனை, அல்சரு, குடல், இந்த மாதிரி வயிற்றில் பிரச்சனை வரலாம். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக சென்று கவனமாக வரணும். கீழே கீழே விழுந்துருவீங்க, கை காலில் காயம் ஏற்படும். இந்த சனி வக்கர காலத்தில் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியாக ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப ரீதியாக இந்த காலகட்டம் முன்னேற்றம் உண்டு. மீனம் ராசியில் ரேவதி நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாக இருக்கிறது. அதிகமாக பேசக்கூடியவர்கள், சில நேரங்களில் கடகடன்னு பேசுவீங்க, சில நேரங்களில் கம்முன்னு அமைதியாகி விடுவீர்கள். பல கலைகள், பல வேலை, பல உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், லட்சியத்துடன் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த சனி பகவானுடைய வக்கர காலம் உங்களுக்கு வந்து செய்யும் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல லாபங்கள் வருகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். இப்போ வந்து எந்த காரியத்தையும் உங்கள் எதிர்கால முன்னேற்ற தேவைக்கு நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து வெற்றியாகும். சனி வக்கர காலம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு உச்சமாக நின்று பார்வை செய்யும்போது ஐப்பசி மாதம் 14 வரை ஒரு சிறப்பான காலகட்டத்தை கொடுக்கிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஊர் உறவுகள் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து காட்டுவீர்கள். ஒரு சிறப்பான காலகட்டம் தான். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.